மிஸ்டர் பீஸ்ட் உலக புகழ்பெற்ற யூடியூபர். தனது அற்புதமான வீடியோக்களுக்கும் தாராள மனப்பான்மைக்கும் பெயர் பெற்றவர். அவர் தனது டிஜிட்டல் வாழ்க்கையின் உச்சத்தில் ஒரு தனிப்பட்ட உடல்நல சவாலை எதிர்கொண்டார். அவரது பரபரப்பான மற்றும் கோரும் டிஜிட்டல் வாழ்க்கை முறை பெரும்பாலும் உட்கார்ந்திருக்கும் வழக்கத்திற்கு வழிவகுத்தது. இது அவரது உடல் நலனில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த வாழ்க்கை முறை அவருக்கு கணிசமான எடை அதிகரிப்பையும் பொதுவான சோர்வையும் ஏற்படுத்தியது. இது அவரது அன்றாட வாழ்க்கையை பாதித்தது. இந்த சூழ்நிலையில் தனது உடல் நலத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான திருப்பு முனையை அவர் உணர்ந்தார். இது அவரது மாற்றத்திற்கான முதல் படியாகும். தனது உடல் நலனை மேம்படுத்துவது அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான இலக்குகளில் ஒன்றாக மாறியது. இது அவரது பயணத்திற்கு வலுவான உந்துதலை அளித்தது. மிஸ்டர் பீஸ்ட் தனது கவனத்தை வைரல் வீடியோக்களிலிருந்து தனது தனிப்பட்ட உடல் நலத்திற்கு மாற்றினார். இது ஒரு தைரியமான மற்றும் அவசியமான முடிவாக இருந்தது. அவர் தீவிரமான கிராஷ் டயட்களையோ அல்லது குறுகிய கால உடற்பயிற்சி போக்குகளையோ தவிர்த்தார். நிலையான மற்றும் ஆரோக்கியமான மாற்றங்களை அவர் விரும்பினார். உடல்நல மேம்பாட்டிற்கு ஒரு நிலையான நடைமுறை மற்றும் நீண்ட கால அணுகுமுறையை அவர் தேர்ந்தெடுத்தார். இது அவரது வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அவர் தீவிரத்தை விட நிலைத்தன்மைக்கு முன்னுரிமை அளித்தார். சிறிய ஆனால் தொடர்ச்சியான மாற்றங்கள் பெரிய பலன்களை தரும் என்று நம்பினார். அவரது நோக்கம் அதிக ஆற்றலை பெறுவது, நன்றாக உணர்வது மற்றும் நீண்ட கால ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது ஆகும். இது ஒரு முழுமையான மாற்றத்திற்கான இலக்காக இருந்தது. மிஸ்டர் பீஸ்ட் தனது தினசரி வழக்கத்தில் வழக்கமான உடல் செயல்பாடுகளை இணைத்துக் கொண்டார். இது அவரது உடல்நல பயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். அவர் தினமும் சுமார் 12,000 படிகள் நடந்தார். இது ஒரு எளிய ஆனால் மிகவும் பயனுள்ள பழக்கமாக இருந்தது. நடைபயிற்சி கலோரிகளை எரிப்பதிலும் ஒட்டுமொத்த உடற்தகுதியை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகித்தது. இது அவரது உடல்நலனுக்கு பெரும் உதவியாக இருந்தது. நடைபயிற்சியுடன் அவர் வழக்கமான எடை தூக்கும் பயிற்சிகளையும் மேற்கொண்டார். இது அவரது உடலை வலுப்படுத்த உதவியது. எடை தூக்கும் பயிற்சிகள் அவரது உடல் அமைப்பை மாற்றியமைத்து அவரது ஆற்றல் அளவை அதிகரித்தன. இது அவரது உடலை மேலும் வலிமையாக்கியது. குறைந்த தாக்கமுள்ள கார்டியோ நடைபயிற்சி மற்றும் வலிமை பயிற்சி ஆகியவற்றின் கலவை அவரது உடல்நல மாற்றத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த சூத்திரமாக அமைந்தது. அவரது உடல் அமைப்பில் வெளிப்படையான மாற்றங்கள் ஏற்பட்டன. இது அவரது கடின உழைப்பின் விளைவாக இருந்தது. ஆரம்பத்தில் அவரது எடை சுமார் 210 பவுண்டுகள். ஐவான் ஜின் 119 மீ உயரத்தில் என மதிப்பிடப்பட்டது. இது ஒரு குறிப்பிடத்தக்க எடையாக இருந்தது. அவரது ஆரம்ப உடல் கொழுப்பு சதவீதம் சுமார் 35-40% ஆக இருந்தது. இது ஆரோக்கியமற்ற அளவாக கருதப்பட்டது. அவர் தனது எடையை 109 பவுண்டுகளாக குறைத்தார். இது ஒரு அற்புதமான சாதனையாகும். அவரது உடல் கொழுப்பு சதவீதம் சுமார் 19% ஆக குறைந்தது. இது ஆரோக்கியமான வரம்பிற்குள் வந்தது. இந்த மாற்றம் படிப்படியான, நோக்கமுள்ள மாற்றங்களின் விளைவாக ஏற்பட்டது. இது ஒரே இரவில் நடந்த அதிசயம் அல்ல. காலப்போக்கில் நிலையான, நிர்வகிக்கக்கூடிய மாற்றங்களின் சக்தியை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சிறிய படிகள் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். தினமும் 10,000 படிகள் நடக்கும் கருத்து பல தசாப்தங்களாக பிரபலமாக உள்ளது. இது ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த ஆரோக்கிய பழக்கமாகும். இது 1965இல் ஜப்பானில் ஒரு பெடோமீட்டர் சந்தைப்படுத்தல் உத்தியாக உருவானது. அதன் பின்னர் உலகளவில் பிரபலமடைந்தது. அறிவியல் ஆய்வுகள் அதன் உடல்நல மேம்பாட்டுக்கான மதிப்பை உறுதிப்படுத்துகின்றன. இது வெறும் ஒரு சந்தைப்படுத்தல் தந்திரம் மட்டுமல்ல. உதாரணமாக, 2007ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு இதயத் துடிப்பு, கொழுப்பு, நடைபயிற்சி வேகம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை ஆகியவற்றில் மேம்பாடுகளை காட்டியது. இது நடைபயிற்சியின் பலன்களை நிரூபித்தது. தினசரி 19,000 படிகள் நடப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் பங்களிக்கும் ஒரு எளிய வழியாகும்.
உந்துதலுக்காக ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கரை ஆஃப் அல்லது ஸ்மார்ட் வாட்ச் பயன்படுத்துங்கள். இது உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவும். தினசரி 30 நிமிடங்கள் பிரத்யேக நடைப்பயணங்களை திட்டமிடுங்கள் அல்லது அவற்றை சிறிய அமர்வுகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் வழக்கத்திற்கு ஏற்றவாறு இருக்கும். அன்றாட நடவடிக்கைகளில் இயக்கத்தை ஒருங்கிணைக்கவும். உதாரணமாக, சக ஊழியர்களிடம் நடந்து செல்வது அல்லது தொலைதூர பார்க்கிங்கை தேர்ந்தெடுப்பது. காத்திருக்கும் போது நடப்பது, அழைப்புகளின் போது நடப்பது, அன்புக்குரியவர்கள் அல்லது செல்லப்பிராணிகளுடன் நடப்பது போன்றவற்றை மேற்கொள்ளலாம். இது உங்கள் படிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். இந்த எளிய மாற்றங்கள் உங்கள் தினசரி படிகளின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க உதவும். இது உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிஸ்டர் பீஸ்டின் கதை பெரிய மாற்றங்களுக்கு தீவிரமான அணுகுமுறைகள் தேவையில்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. நிலையான, சிறிய படிகள் நீண்ட கால வெற்றியைத் தரும். உங்கள் ஆரோக்கிய பயணத்தை இன்று தொடங்குங்கள். மிஸ்டர் பீஸ்ட் போல நீங்களும் உங்கள் இலக்குகளை அடைய முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.